11ஆம் வகுப்பு மாணவர்களே. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல இயல் 3ல உரைநடை உலகம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மலை இடப்பெயர்கள் அப்படின்னா என்னது? மலைனா அங்க மலையில தான் மனிதன் என்ன செஞ்சா முதலாக தோன்றிய இடம் தான் என்னது? மலையில தான் முதலாக தோன்றினான். அப்போ அவன் எப்படி இருந்தான்? அவன் ஆதிவாசியாக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தான். அப்ப எப்படி அவன் சமைத்து உணவு உண்டானா சிக்கி முக்கி கற்களை கொண்டு நெருப்பை உண்டாக்கி அதன் மூலமா தான் சமைத்து சாப்பிட்டு வாழ்ந்து வந்தான். ஏன்னா இதைத்தான் நம்ம மலைப்பகுதியை பத்தி நம்ம அறிகிறோம். அதுக்கப்புறம் தொல்காப்பியத்துல அகத்திணையிலையும் குறிஞ்சி திணை பாடல்கள் மூலமா மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை முறையும் நம்ம அறிகிறப்பல இருக்கு. அப்புறம் ஆதி காலத்துல மனிதன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய வாழ்க்கை முறை என்னது, பண்பாடு என்னது, நாகரிகம் என்னது, அது அவன் மலையின் வாழ்ந்ததுனால அதனுடைய தாக்கம் அந்த அவங்களுடைய ஊர் பெயர்கள்லையும் எப்படி இருக்குது அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். நூல்வெளி. ஃபர்ஸ்ட் முதலாவதா நம்ம நூல்வெளி பார்த்துடலாம். இந்த பாடத்தை நமக்கு எழுதியது யாரு அப்படின்னா ஆர் பாலகிருஷ்ணன். இவர் ஒரு IAS ஆபீசர். சரிங்களா? இவர் 1958ஆம் ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதி திண்டுக்கல்ல நத்தம்ங்கிற ஊர்ல பிறந்தாரு. இவர் தினமணி பத்திரிகையிலையும் துணை ஆசிரியரா பணியாற்றி இருக்காரு. கணையாளியில ஆலோசகர் குழுவில் இடம்பெற்றிருக்காரு. தமிழ் மொழியில படித்து முதல்ல IAS தேர்ச்சி பெற்றது யாரு அப்படின்னு சொன்னா இவர்தான் ஆர் பாலகிருஷ்ணன் IAS. இவர் இந்தியவியல் திராவிடவியல் ஆய்வின் வல்லுநராக மக்களுடைய மத்தியில அறியப்படுறாரு. இவர் 28 ஆண்டு காலமா இடப்பெயர் ஆய்வுல ஈடுபட்டு வர்றாரு. அப்புறம் இவர் ஒரிசால பணியாற்றிய போது அவர் இருந்த கிராமத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழி அப்படிங்கிறது தான் அவர் இருந்த கிராமத்தினுடைய பெயர். இத பார்த்து ஆச்சரியம் அடைஞ்ச அவரு ஒரிசால தமிழி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆவணங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறார். அப்ப ஊர் பெயர், அப்பதான் அவருக்கு என்ன தோணுதுன்னா ஊர் பெயர்களை நம்ம ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய மனதுல தோன்றுது. அன்று முதல் அவர் என்ன செய்யறாருன்னா இடப்பெயர்கள் குறித்து அதிகமாக ஆய்வு செய்து வர்றாரு. இவர் மேலும் பேரிடர் மேலாண்மை, தேர்தல் ஆணையம் போன்ற பல துறைகள்ல பணியாற்றியிருக்காரு. இப்ப ஓய்வு பெற்றுட்டாரு. ஓய்வுக்கு பின்னாடியும் இவர் என்ன பதவியில இருக்கிறாரு அப்படின்னா ஒரிசா மாநிலத்தின் கூடுதல் தலைமைச் செயலராக பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. சிந்துவெளி மக்கள் மத்தியில இவர் ஆய்வு நடத்திய போது இந்த ஆய்வு கட்டுரை, இவருடைய ஆய்வு கட்டுரை எழுதுறாரு. அதை எங்க இவர் சமர்ப்பிக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் செம்மொழி மாநாடு நடத்திருக்காங்க. இப்ப கோவையில செம்மொழி மாநாடு நடந்துச்சு. அங்கதான் இவருடைய ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறாரு. அந்த கட்டுரையின் ஒரு பகுதி தான் நமக்கு இங்க பாடப்பகுதியா கொடுத்திருக்கிறாங்க. இவர் IAS ஆவதற்கு மூல காரணமா இவர் யார சொல்றாரு அப்படின்னா காமராஜரை தான் இவர் மூல காரணமா சொல்றாரு. காமராஜரை ஒரு முறை பார்த்தாராம். அப்போ காமராஜர் சொன்னார், நீங்க இளம் வயதிலேயே அரசியலுக்கு வர வேண்டாம், நீங்க ஒரு அதிகாரமுள்ள அதிகாரியா நீங்க வரணும்னு காமராஜர் சொன்னதுனால, அவர் சொன்ன ஈடுபாட்டினாலதான் நான் இப்ப IAS ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் பல நூல்களை இயற்றி இருக்கிறாரு. என்னென்ன நூல்கள்னா அன்புள்ள அம்மா, நாட்டுக்குறள், சிறகுக்குள் வானம், சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம், பன்மாய கல்வன், ஜேர்னி ஆஃப் எ சிவிலைசேஷன் இப்படிங்கிற புக்கையும் இவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து நுழையும் முன் நம்ம பார்த்திடலாம். இப்பதான் நம்ம பாடத்துல போறோம். மலை மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும். தமிழ்ல அகத்திணையியல்ல மலையும் மலை சார்ந்த பகுதியையும் நம்ம என்ன சொல்றோம்? குறிஞ்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். குறிஞ்சி என்று குறிக்கும். குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் மலையோடு இயைந்த தமிழர் தம் சீரிய வாழ்வினை பேசுகின்றன. அதாவது என்ன சொல்ற சங்க பாடல்கள்ல மலையோடு இயைந்து மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, வாழ்க்கை முறையை பேசுவதாக சங்க பாடல்கள் குறிஞ்சி நிலத்துல அமைந்திருக்கு.
அடுத்து மலை வந்து குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை ஓராலஜி அப்படிங்கிற கலை சொல்லால வந்து அழைக்கிறாங்க. மலை குன்றுகளினுடைய ஆய்வை வந்து என்ன சொல்றோம், ஓராலஜி அப்படின்னு சொல்றோம். தமிழர் வாழ்வில் மலைகள் பெரும் சிறப்பு குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, தமிழருடைய வாழ்வுல வந்து பெரும் இடத்தை வந்து மலை வந்து பெற்றிருக்கு. இவர் தான் யாரு அப்படின்னா கமில் சுவலபில். இவர் வந்து செக் குடியரசு நாட்டின் ஆய்வு அறிஞரா வந்து இருக்கிறாரு. இவர் நிறைய மொழிகளை பற்றி ஆராய்ச்சி வந்து செஞ்சிருக்காரு. இவர் வந்து அமெரிக்காலையும் ஜெர்மனிலையும் வருகை தரும் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. மேலும் இவர் வந்து தமிழ் மேல ஆர்வம் வந்து நிறைய வந்து இருக்குது இவருக்கு. அதனால வந்து இவர் செக் தூதரகம் மூலம் தமிழை வந்து நல்லா கற்று அறிந்தாரு. அதுக்கப்புறம் தமிழருடைய பண்பாட்டை வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நீலகிரி மலைப்பகுதியில உள்ள இருளர் மக்களை பற்றி இவர் வந்து என்ன செய்யறாரு, ஆய்வு செய்யறாரு. அப்படி ஆய்வு செஞ்சு இவருடைய ஆய்வு முடிவா வந்து என்ன சொல்றாருன்னா, திராவிடர்கள் மலைநில மனிதர்களே அப்படின்னு சொல்லி இவருடைய ஆய்வு வந்து அமையுது. திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைக்கிறார் கமில் சுவலபில். மலைநில மனிதர்கள் தான் அப்படின்னு முடிவா வந்து இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் தொல்காப்பியம் வந்து நம்ம பாக்குறோம். தொல்காப்பியத்துல வந்து மலைங்கிற சொல் வந்து எப்படி இடம்பெறுது அப்படிங்கறத பார்க்கலாம். சேயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேயோன் வந்து இது வந்து இங்க சேயோன்னா யாரு, முருகனை வந்து குறிக்குது. மைனா என்னது, மேகம், அதாவது மேகங்களை எல்லையாக கொண்ட மலைப்பகுதி. அதத்தான் வந்து இங்க சொல்றாங்க. மேகங்களை எல்லையாக கொண்ட மலைப்பகுதிக்கு சேயோன்னா யாரு, முருகன் தான் வந்து தலைவனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இங்க சொல்லியிருக்காங்க. எதுல, தொல்காப்பியம்ங்கிற நூல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். விண் பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில வந்து மலைய பத்தி இடம்பெற்றிருக்கு. அதாவது விண் பொரு அப்படின்னா வானத்தை முட்டக்கூடிய அளவு அப்படிங்கிற பொருள். விண் பொருள்னா என்னது, வானத்தை முட்டும் அளவு. நெடுவரை அப்படின்னா உயர்ந்த மலை, அதாவது வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்த மலைகளை கொண்டது எது, குறிஞ்சி அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல மக்கள் வந்து மலைநிலத்துல வந்து வாழ்ந்ததற்கான ஆதாரம் வந்து நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி அங்க மலைவாழ் மக்களுடைய தெய்வமாக யார் இருக்கிறாரு அப்படின்னா முருகன் தான் வந்து இருக்கிறாரு. அதாவது இங்க வந்து தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படை மூலமா குறிஞ்சி நில கடவுள் வந்து முருகன் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் தமிழ் கடவுளுடைய முழு முதற் கடவுள் யாரு, முருகன். கடை 7 வள்ளல்கள் வந்து பார்க்கலாம். கடை 7 அதாவது 7 வள்ளல்கள், அவங்களுடைய பேர் என்னென்னு பார்க்கலாம் வரிசையா. பாரி, காரி, ஓரி, பேகன், அதியமான், ஆய், நல்லி. இவங்க 7 பேரும் வள்ளல்கள். கடை 7 வள்ளல்கள். இவங்க வந்து மலைப்பகுதியை வந்து ஆண்டு வந்தாங்க. இந்த 7 பேருமே மலைப்பகுதியை வந்து ஆண்டு வந்தாங்க. அது என்னென்ன மலைப்பகுதி அப்படின்னு பார்க்கலாம். கடை 7 வள்ளல்கள். முதலாவது பாரி. பாரி வந்து எங்க பரம்பு மலையை வந்து ஆண்டு வந்தாரு. காரி திருக்கோயிலூர், ஓரி கொல்லிமலை, பேகன் பழனிமலை, அதியமான் தகடூர், அதாவது இப்ப வந்து தர்மபுரி அப்படிங்கிற அழைக்கிற மாவட்டம் தான். ஆய் பொதிகை மலை, நல்லி நீலகிரி மலை. இவங்க 7 பேரும் என்ன மலைப்பகுதியை தான் ஆண்டு வந்ததுக்கு சான்றுகள் வந்து நம்மகிட்ட இருக்கு. திராவிடர்களின் மலை பெருமிதம், அதாவது இந்தியால வந்து தற்போது வாழும் பல்வேறு திராவிட பழங்குடி இன மக்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து மலை சார்ந்த மானுட புவிச்சூழலை தான் வந்து அவங்களுடைய வாழ்வு வந்து வெளிப்படுத்துது. அவங்க வந்து இனக்குழு பெயர்களை வைத்து மலைங்கிற சொல்லுக்கு வந்து இனக்குழு பெயர்கள் வந்து வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்ப ஜார்க்கண்ட் மாநிலத்துல மால் பஹாடியா அப்படின்னு சொல்றாங்க. மலையை வந்து என்ன சொல்றாங்க, மால் பஹாடியா அப்படின்னு சொல்றாங்க. ஒடிசால கோண்டு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல கோட்டா, கேரளத்துல மலையன் மலக்குறவன், கர்நாடகத்துல மலேரு அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் நம்ம ஒரு அட்டவணை மூலமா பார்க்கலாம். மால் பஹாடியா ஜார்க்கண்ட்ல என்ன சொல்றாங்க, மால் பஹாடியா. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளத்துல மல அரையன், மலக்குறவன்னு நெடுமங்காடு கேரளத்துல சொல்றாங்க. மலமூத்தன் எர்நாட்
கேரளம். கேரளாலேயே வந்து மலைங்கிற பேருக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி அழைக்கிறாங்க. மலப்பணிக்கர் வட கேரளம், மலையன் பாலக்காடு கேரளம், மலவேடா இடுக்கி கேரளம், மலேரு வந்து தட்சிண கன்னடா கர்நாடகத்துல வந்து மலேரு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதே போலவே நீலகிரியிலையும் தமிழ்நாட்டிலையும் மலைய வந்து கோட்டா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆந்திர பிரதேசத்துல கொண்டா தோரா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒடிசால கோண்டு கொய்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பழங்குடி இனக்குழு பெயர்களும் மலை குன்று என்ற பொருள் தரும் சொற்களை தான் வந்து அடிப்படையா கொண்டு விளங்குது. அதாவது மலை குடியிருப்புகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மலைவாழ் மக்களுடைய குடியிருப்பு வந்து அவங்க சமூக சமய கூறுபாடுக்கு ஏத்த மாதிரி ஒரு புரிதலை வந்து தருது அப்படிங்கறத இங்க நம்ம பாக்குறோம். திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள் அப்பழங்குடியினர் தம் மலை சார்ந்த வாழ்வியலின் சமூக சமய கூறுபாடுகள் குறித்த புரிதலை தருகின்றன. மேலும் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, பழங்குடியினர் மக்கள் வந்து அவங்க வந்து குளத்திலேயோ குட்டையிலயோ இருந்து தான் குடிப்பதற்கு வந்து நீரை வந்து அவங்க எடுக்கிறதே கிடையாது. எப்பவுமே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஓடும் நீரைத்தான் வந்து அவங்க குடிப்பதற்கு வந்து பயன்படுத்துறாங்க, குடிநீரா வந்து பயன்படுத்துறாங்க. அதுவும் எப்படி இருந்து எங்க இருந்து வர்ற நீர்னா சிற்றாறுகள் ஓடையில இருந்து வர்ற நீரைத்தான் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. பழங்குடியினர் ஓடும் நீரையே தங்கள் குடிநீராக பயன்படுத்தும் இயல்புடையவர்கள். எனவே அவர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியை விட உயரமான இடத்தில் ஓடும் சிற்றாறுகள் ஓடைகளில் இருந்து நீர் எடுத்து பருகுகிறார்கள். மேலும் தோடர் இனத்தவர் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து எருமைகளை வந்து வளர்த்து வர்றாங்க. அதாவது பால் எருமையை வந்து வளர்த்து வர்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த எருமைகள் தான் வந்து பால் கொடுக்குது. அதை வந்து அவங்க வந்து தெய்வமா வந்து கருதுறாங்க. அவங்க வந்து அந்த எருமைகள்ல வந்து வாழ்ற இடத்தையும் வந்து புனிதமா வந்து கருதுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த எருமைகள் தான் வந்து அவங்களுடைய வாழ்வு ஆதாரமா வந்து இருக்குது. அது தர்ற பால்கள் மூலமா தான் அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்குது. அப்படிங்கல அது வந்து ஒரு கடவுள் இருக்கிற இடமா வந்து புனித இடமா வந்து அவங்க கருதுறாங்க. அதே மாதிரி அந்த எருமை கொட்டில்களை சுத்தி அவங்க என்ன செய்யறாங்க, மதிர் சுவர்களை வந்து அமைக்கிறாங்க. அவங்களுடைய வீடுகள்ல வந்து திண்டுகள் மேடைகள்லாம் வந்து முக்கிய இடம் பெறுது. அதைத்தான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள். எனவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதில் சுவர்களை அமைத்திருக்கின்றனர். அதனாலதான் வந்து மதில் சுவரை வந்து அமைச்சிருக்காங்க. அவர்களின் வீடுகளில் திண்டுகள், அதாவது திண்ணை நம்ம சொல்லுவோம்ல, அதான் என்ன சொல்றாங்க, திண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. மேடைகள் முக்கிய இடம் பெறுது. அப்புறம் குறும்பர் மொழியில வந்து தாழ்வாரத்தை குறிக்கும் சொல் வந்து என்னது, மெட்டு அப்படிங்கிற சொல்ல வந்து அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. அப்புறம் ஆந்திராலையும் ஒடிசாலையும் ஜதாப்பு அப்படின்னு சொல்ற பழங்குடியின குடியிருப்புகள்ல வந்து மலை உச்சியில வந்து அமைஞ்சிருக்கு. குறும்பல் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல் அதன் உயரமான மேடான அமைப்பை விளக்குகின்றது. இந்த மாதிரி உயரமா மேடா வந்து இருக்குது. அதே மாதிரி ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாப்பு எனப்படும் திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்துள்ளன. இதே மாதிரி மலை உச்சியில தான் வந்து அமைஞ்சிருக்கும். அதாவது பழங்குடி தலைவனுடைய வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவங்களுடைய வீடு வந்து மற்ற மக்கள் வாழும் இடத்தை விட உயரமா இருக்கும். அவங்க வீடு வந்து தனியா தெரிகிற மாதிரி அவங்க வீடை வந்து அவங்க அமைச்சிருப்பாங்க. மேடை திண்ணை சுற்றுச்சுவர் எல்லாம் இணைந்து வந்து இருக்கும் அவங்களுடைய வீடு. பழங்குடி தலைவரின் வீடு மற்ற வீடுகளை விட உயரமான இடத்தில் அமைந்துள்ளது. உயரமான மேடை திண்ணை சுற்றுச்சுவர்கள் மேலாடை நீர் ஆகியவை திராவிட பழங்குடியினரின் வாழ்விட வடிவமைப்பிலும் வாழ்வியலிலும் உயரமான இடங்கள் செலுத்தும் தாக்கத்தை காட்டுகின்றன. இது வந்து அவங்களுடைய வாழ்விட வடிவமைப்புல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு வந்து நமக்கு ஆசிரியர் வந்து சொல்றாங்க. அடுத்து வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலைப்பெயர்கள் வந்து எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது திராவிட சொல்லான என்ன சொல்ல, அந்த மலைங்கிற சொல்ல வந்து திராவிடத்துல வந்து எப்படி சொல்றாங்கன்னா மலைய அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு பாண்டிய மன்னனை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா மலையத்துவஜ பாண்டியன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த மலையத்துவஜ பாண்டியன் யார் அப்படின்னா குலசேகர பாண்டியனுடைய மகன் தான் யாரு, மலையத்துவஜ பாண்டியன்.
அதாவது திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் மலைய என்று வழங்கப்படுகிறது. பாண்டிய மன்னன் ஒருவன் மலையத்துவஜ என்று அழைக்கப்பட்டான் என்பதும் மலைய என்ற சொல்லின் திராவிட தொடர்புக்கு அரண் சேர்க்கிறது. இந்த மலையங்கிற சொல்லுக்கு வந்து அரண் சேர்ப்பதா அமைந்திருக்கு. மேலும் வடமொழியில் மலைய என்ற சொல் வந்து வடமொழியில வந்து எப்படி சொல்றாங்கன்னா மலபாருக்கு மேற்கே உள்ள மலையத்தான் வந்து மலைய அப்படின்னு வந்து சொல்றாங்க. தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்கள்ல மலைங்கிறது வந்து எப்படி இருக்கு, உயரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாருங்க, மலை வந்து எப்படி இருக்கும், தொடர்ச்சியா காணப்படும், உயரமா இருக்கும். குன்றுங்கிறது எப்படி இருக்கும்னா உயரம் குறைவா இருக்கும். இதுதான் என்னது, குன்று. இதுதான் மலை. மலை வந்து எப்படி இருக்கும், தொடர்ச்சியா இருக்கும். குன்று வந்து ஒரே ஒரு மலைப்பகுதி மட்டும் காணப்படும். இப்ப வந்து நம்ம வந்து மதுரை மாவட்டத்துல வந்து திருப்பரங்குன்றம் இருக்கு. அதுதான் என்னது, குன்று. அது வந்து ஒரு மலை கிடையாது, அது வந்து குன்று. திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது ஒரு குன்று. இப்ப தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுவனவாகும். மலை குன்று என்னும் இரண்டு சொல்லாட்சிகளும் வெளிக்கொணரும் உயர வேறுபாட்டை, அதாவது இந்த உயர வேறுபாடு தெரியுதுல, இந்த உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மலை சார்ந்த இடப்பெயர்கள் வந்து உறுதி செய்வது வந்து வியப்பா இருக்குன்னு சொல்லி நமக்கு ஆசிரியர் வந்து சொல்றாங்க. எது வந்து ஆச்சரியமா இருக்கா, மலைங்கிறது வந்து உயரமா இருக்கு, குன்றுங்கிறது வந்து உயரம் குறைவா இருக்கு. இந்த இரண்டு சொல் ஆட்சிகளை வந்து இந்த உயர வேறுபாட்டை வந்து சொல்றது வந்து அந்த மலை சார்ந்த இடப்பெயர்களை வந்து உறுதி செய்வது வந்து வியப்பா இருக்குன்னு நமக்கு ஆசிரியர் சொல்றாங்க. இதை போலவே தமிழ் மொழியில வந்து எப்படி எல்லாம் அந்த சொற்கள் அமையுது அப்படின்னா, வரைங்கிற சொல் வந்து என்னென்ன மாதிரி அமையுது, சிகரம், விளிம்பு, மலை, கோடு, கரை, எல்லை, நுனி அப்படின்னு பொருள்படுது. இப்ப நுனி அப்படின்னு சொல்லும் போது நம்ம நுனி முதல் அடி வரை, அடி முதல் நுனி வரை அப்படின்னா வந்து நம்ம பேசுறோம். அப்ப வரைங்கிற சொல் வந்து இங்க எப்படி இடம்பெறுது, மலைங்கிற பொருள்ல தான் இடம்பெறுது. இதை போலவே தமிழ் மொழியில் வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றது. நுனி முதல் அடி வரை மற்றும் அடி முதல் நுனி வரை என்ற தொடர்களில் வரை என்ற சொல் விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்க எப்படி சொல்றாங்க, நுனி முதல் அடி வரை, அடி முதல் நுனி வரை. அந்த வரைங்கிறது வந்து இங்க என்ன பொருள்ல சொல்றாங்கன்னா விளிம்பு அப்படிங்கிற பொருள்ல வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஆசிரியர் சொல்றாங்க. திராவிட நிலப்பகுதிகளின் மலை தொடர்பான சொற்கள் சிந்துவெளி பண்பாட்டு நிலப்பகுதிகள்ல வந்து தற்செயலா வந்து இது வந்து வழங்கப்படல. ஏன்னா ஒரு காரணம் கருதிதான் வழங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாருங்க, மலை அப்படிங்கிற சொல் வந்து சிந்துவெளி பண்பாட்டுல வந்து இது வந்து தற்செயலா வந்து இது அமையலன்னு வந்து ஆசிரியர் வந்து நமக்கு சொல்றாங்க. சிந்துவெளி மற்றும் திராவிட மலைவாழ் மக்கள் அன்றாடம் புழங்கும் சொற்களில் காணப்படும் இத்தொடர்ச்சி சிந்திக்கத்தக்கதா இருக்குது. அன்றாடம் புழங்கும் சொற்கள்ல தான் வந்து இந்த தொடர்ச்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் வடக்கு, மேற்கு, கிழக்கு மாநில இடப்பெயர்களில் திராவிட இடச்சொற்களின் நேரடி தொடர்பு இன்று வரை வந்து நீடிக்கிறத வந்து நம்ம கீழ்வர அட்டவணையில வந்து பார்க்கலாம். அந்த திராவிட இடச்சொல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திராவிட சொற்கள், மலை அப்படிங்கிற அந்த திராவிட சொல் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாவட்டத்திலையும் எப்படி சொல்றாங்க, எந்தெந்த மாநிலத்துல மாவட்டத்துல வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்ப மலை அப்படிங்கிற சொல் உத்தராஞ்சல் மாநிலத்துல சமோலி மாவட்டத்துல வந்து சொல்றாங்க. ஜார்க்கண்ட்ல கும்லா மாவட்டத்துல வந்து மலைங்கிற சொல் இடம்பெறுது. உத்தரப்பிரதேசத்துல ஜவுன்பூர்ங்கிற மாவட்டத்துல மலைங்கிற சொல் வந்து இடம்பெறுது. அப்புறம் வரை அப்படிங்கிற திராவிட சொல் வந்து குஜராத்ல வல்சட்ங்கிற மாவட்டத்திலையும், மகாராஷ்டிரால தானேங்கிற மாவட்டத்திலையும், ஹிமாச்சல பிரதேசத்துல காங்க்ரா அப்படிங்கிற மாவட்டத்திலையும் இந்த வரை அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெறுது. மலா அப்படிங்கிறது வந்து பஞ்சாப்ல ஜலந்தர், ராஜஸ்தான்ல அஜ்மீர், கர்நாடகத்துல உடுப்பி மாவட்டத்திலையும் மலா அப்படிங்கிற சொல் வந்து மலை அப்படிங்கிற பெயருக்கு வந்து ஒவ்வொரு பெயர்ல வந்து மலைக்கு வந்து ஒவ்வொரு பெயர்ல வந்து அழைக்கிறாங்க. எப்படி, மலை, வரை, மலா அப்படின்னு அழைப்பதைத்தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட முடியுது. உங்களுக்கு வந்து வீட்டு பாடம் வந்து கொடுத்திருக்கிறேன். சிறுவினா மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க. இந்த சிறுவினாவை வந்து நீங்க படிச்சு பார்க்காம எழுதியிருக்கணும்.
நன்றி மாணவர்களே.